Hi, welcome to my channel. என்னோட நேம் is Lochini. இந்த வீடியோவில் என்னோட தலையை வச்சு போட்டுருக்கேன். என்னோட ஹேர் கேர் பற்றி தான் ஒரு ஹேர் பயங்கரமாக இருந்தாலும் சொல்லணும் இல்லைல்ல. எனக்கு வந்து திரும்ப அதான் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் வரையும் சொல்லியிருந்தேன். எனக்கு என்னோட ஜீனே வந்துட்டு நிறைய ஹேர் இருக்க மாதிரி தான். எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நிறைய ஹேர், எனக்கும் நிறைய நீக்கு கீழே இருந்த ஹேர் தான். நல்லா கட் பண்ணி இந்த லெவலில் இருக்குது. ஸ்கூல் படிக்கிற வரை இருந்துச்சு. அப்புறம் அந்த டைமில் ஷார்ட்டாக இருக்கணும்னு இருக்கும்ல, அப்போயே இந்த ஹெர்பல் ஆயில் தான் யூஸ் பண்ணோம். வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணுறது ஹெர்பல்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நிறைய ஹேர் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா நான் வந்து ஷார்ட் ஹேர் வேணும்னு சொல்லிட்டு நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கட் பண்ணி லாஸ்ட்டில் கட் பண்ணால் வளராதுன்னு சொல்லுவாங்க சில வீட்டுக்கு. அந்த மாதிரி முடிவே நமக்கு தெரில. கட் பண்ணி எனக்கு வளர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. மீடியமாக அப்படியே மெயின்டைன் ஆகுது. திரும்ப வந்துட்டு ரொம்ப அப்புறம் நான் விட்டுட்டோம். அந்த ஆயில் இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு விட்டுட்டோம். ஆயில் ரெடி பண்ணுறதை விட்டாச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் தான் இது வந்துட்டு வீட்டில் அம்மா நாங்கள் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணது. திரும்ப ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்து ஹேர் இதாகிட்டே இருந்துச்சு. அதனால் திரும்ப திடீர்னு தோணுச்சு ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிட்டோம். முதல்லாம் செஞ்சதோட இப்போ நல்லா நிறையா ரெஃபர் பண்ணி நிறைய வீட்டுக்கு தெரிஞ்ச திங்ஸ்லாம் நிறைய எடுத்து போட்டு எஃபெக்டிவான திங்ஸ்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ண தான் இந்த ஆயில். இந்த ஆயில் வந்துட்டு டெய்லிலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஒன் டே வந்துட்டு கொஞ்சம் நேரம் தலையில் ஊற வச்சுட்டு 1/2 hour 15 minutes ஊற வச்சுட்டு நல்லா ஸ்கேல்பில் போடுற மாதிரி இப்படி தேய்ச்சி அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ தான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். பண்ணிவிட்டு நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன். நான் ஒரு இன்னும் ஒரு 6 months கழிச்சு இருந்துச்சு. அந்த ஹேரை தான் போய் ஷார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹேர் ஏதாவது டிசைனாக நல்லா ஸ்டைலிஷாக கட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி என்னது ஒர்க் அவுட் ஆகாத பற்றி. அதனால் நான் இனிமேல் ஹேர் கட் பண்ண போகிறது இல்லை, ஸ்ட்ரெயிட் கட் தான் பண்ண போகிறேன்னு ஒரு சொல்யூஷன் வேறு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் பற்றி எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீட்டிலேயே நீங்களாம் ஹெர்பல் ஆயில் ரெடி பண்ணிவிட்டு வீக்லி சில பேர் குளிராக இருக்கவங்க, குளிர்ச்சி அப்படின்றவங்களுக்குலாம் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். பாப்பா வந்தேன் 2 minutes 5 minutes வந்து நல்லா தேய்க்கிறதுக்கே நல்லா ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரத்தில் வாஷ் பண்ணிட்டா வந்து எனக்கு சத்தியமாக நான் பயங்கர அப்போ எனக்கு தெரியல ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணுறோம் நம்ம ஹேர் இப்படி இருக்குன்னு தான் தெரியாது. ஸ்கூல் படிக்கிறப்ப சின்ன இப்போ வந்து எனக்கு செம்ம டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருந்துச்சு. டேண்ட்ரஃப் சுத்தமாக கிடையாது, செம்ம க்ளீனாக இருக்குது. என்னோடய ஸ்கேல்பெல்லாம் பயங்கர க்ளீனாக. இப்போ ஒரு டேண்ட்ரஃப் கூட கிடையாது. டேண்ட்ரஃப் 200% வந்து டேண்ட்ரஃப் இருக்கவே இருக்காது. எப்படி இருக்கு இந்த மாதிரி க்ரீனிஷாக பிளாக்கு அப்படி தான் வச்சிடுறேன். அப்படி ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப இதாக இருக்குது. டேண்ட்ரஃப் எப்படா போச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. டேண்ட்ரஃப் சுத்தமாக கிடையாது. டேண்ட்ரஃப் இல்லைனாலே நம்ம முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, நல்லா வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு. ஏன்னா டேண்ட்ரஃப் போயிட்டு நம்ம செல்லெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லுவாங்க. அதனால் வளர்கிறதுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ அதுவே இல்லைன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் டிசம்பரில் ஹேர் கட் பண்ணேன். இப்போ அதை விட இப்போ கொஞ்சம் வளர்ந்துருச்சு, நல்லா 4-5 inch எக்ஸ்ட்ரா வளர்ந்துருச்சு. ஸோ இதை நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணி யாருக்காவது இந்த மாதிரி என்ன மாதிரி டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இது ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் பூச்சி வெட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டிலேயே ஹெர்பல் ஆயில் ஏதாவது ஹெர்பல் ஆயில்னு பார்த்தா நிறையா சொல்லுவாங்கல்ல, நிறைய மூலிகை எல்லாமே, வல்லாரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, வேப்பிலை, மருதாணி, அருகம்புல், வேப்பம்பட்டை, இந்த மாதிரிலாம் இன்னும் ஒரு 10-20 ஹெர்ப்ஸ் இருக்குது. அந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படி நான் யூஸ் பண்ணிட்டு தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கனால இதை எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கணும்ன்ட்டு இப்போ தலையை குளிச்சுட்டு வந்துட்டு அப்படியே நான் இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பிட்றதும் இருக்குது. கண்டிப்பாக நம்ம ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும். நிறைய ப்ரோட்டீன் டயட், அயன் டயட்லாம் எடுக்கணும். அயன் ரிச் டயட், ப்ரோட்டீன் ரிச் டயட்லாம் எடுக்கணும். ப்ளஸ் இதுவும் பண்ணிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் என் ஹேர் எப்படி வருது இப்போ அப்படி தான் இருக்குது இந்த வீடியோவில் பொன்டெயில் போட்டால். நான் அடுத்து எப்படி வருது அப்படின்றத இன்னும் கொஞ்சம் நாளில் இனிமேல் நம்ம கண்டினியூ பண்ணுவோம்ல வீடியோவில் எப்படி வருது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட் கட் மட்டும் தான் பண்ணுறேன். இங்கெல்லாம் கோஸ்ட்ரி வால்யூமிஸ்ட் கட்டுன்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அதெல்லாம் எப்போ ஒரே ஈக்குவலாக வர்றதுக்கு நான் இதை டெய்லி யூஸ் பண்ண போகிறேன். இனிமேல் ஒன் டே விட்டு ஒன் டே போட்டுட்ருந்தேன். இனிமேல் டெய்லி வந்துட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு வாஷ் பண்ணலான்ட்டு இருக்கேன். யாருக்காவது வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணாலே அது ரொம்ப நாளைக்கு வரும். கொஞ்சம் ஆயில் தான் நான் எடுத்து ஸ்கேல்பில் பண்ணுறோம். ஸோ ரொம்ப நாளைக்கு இருக்கும். கண்டிப்பாக 100% முடி கொட்டுற ப்ராப்ளம், ஹேர் ப்ராப்ளம், இந்த பெயின்
ஈரத மாதிரி இருந்தால் கூட கண்டிப்பாக போயிடும், எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிடும். டேண்ட்ரஃப் கண்டிப்பாக வராது. கற்பூரம் தான் சுற்றுறோம், கற்பூரம் பச்சை கற்பூரம்லாம் விட்டு அந்த ஸ்மெல்லுக்கே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒயிட்டாக இருக்கிற க்ரே ஹேர் எல்லாமே போயிட்டு திரும்ப பிளாக் ஹேர் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு மாதிரி கலரே ஒரு மாதிரி ஹோல் ஹேரே ரொம்ப பிளாக்காக இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா, எனக்கெல்லாம் தேய்க்க இன்னும் டார்க் இருந்த பிளாக்கோட இன்னும் கொஞ்சம் பிளாக் ஆகுது. அந்த மாதிரி நிறையா சூப்பர் ரிசல்ட்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக ஹெர்பல் ஆயில் யூஸ் பண்ணிட்டு டெய்லியும் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு வாஷ் பண்ணி இதே ட்ரை பண்ணுங்கள். எல்லா ஹேர் ப்ராப்ளம் போய் நல்லா ஹேர் கண்டிப்பாக ஒரு 2-3 இன்ச்சு மந்த்லி வளர்கிற மாதிரி 2-3 மந்த்ஸ் ஒன்ஸ் நல்லா ரிசல்ட் இருக்கும். நமக்கே பிடிச்சிரும். எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் இதை கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பிடிச்சி போயிடும். எனக்கு செம்மையாக ஸ்வெட்டாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ரூமில் இருந்த வீடியோ எடுத்து. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பை.